அது ஒரு அழகிய கிராமம். அங்கே பசுமையான புற்களும் செழித்து வளர்ந்திருந்தன. எனவே அந்த கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு விவசாயமே பிரதான தொழிலாக இருந்தது. அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் சில ஆடுகள் இருந்தன. அவன் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவற்றை காட்டிற்கு கூட்டிச் செல்வான். ஆடுகளை புல்மேய விட்டுவிட்டு அருகில் இருக்கும் கல்லின் மீது அமர்ந்திருந்து அவற்றை கவனித்துக் கொள்வான். பின்னர் மாலையில் அவற்றை மீண்டும் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வருவான். ஒரு நாள் அவன் காட்டில் ஆடுகளை மேய விட்டுவிட்டு கல்லின் மீது அமர்ந்திருக்கும் போது வயலில் பலர் வேலை செய்வதை பார்த்தான். அவர்கள் அனைவரும் மற்றவர்களுடன் கதைத்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தனர். இதை பார்த்தவுடன் தான் மட்டும் தனியாக அமர்ந்திருப்பதை எண்ணி வருந்தினான். அதற்கு என்ன செய்வது என்று சிந்தித்தான். அவனுக்கு குறும்புத்தனமான யோசனை ஒன்று தோன்றியது. அனைவரும் ஓடி வாருங்கள், புலி வருகிறது, வந்து எனது ஆடுகளை காப்பாற்றுங்கள். கண்ணனின் சத்தத்தை கேட்டு அனைவரும் ஓடி வந்தனர். எல்லா திசைகளிலும் புலியைத் தேடினர். எங்கு தேடியும் புலியைக் காணவில்லை. புலி எந்த பக்கமாகச் சென்றது? எங்கு தேடியும் காணவில்லையே. தெரியவில்லை, அந்த பக்கமாகத்தான் சென்றது. புலியைக் காணாது ஏமாற்றத்துடன் அவர்கள் மீண்டும் தங்களது வேலைகளை செய்வதற்காக சென்றுவிட்டனர். கண்ணன் மறுநாளும் இதேபோன்று புலி வருகிறது என்று கத்தினான். அவனது சத்தம் கேட்டு அனைவரும் ஓடி வந்தனர். எல்லா திசைகளிலும் புலியைத் தேடினர். எங்கு தேடியும் புலியைக் காணவில்லை. மறுநாள் அந்த வழியாக ஒரு புலி வந்தது. அதைக் கண்ட கண்ணன் வழக்கம்போல், புலி வருகிறது, அனைவரும் ஓடி வாருங்கள் என்று கத்தினான். அவன் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்களிடம் சென்று உதவி செய்யுமாறு கேட்டான். அவன் பொய் சொல்கிறான் என்று எண்ணி யாருமே அவனுக்கு உதவி செய்ய வரவில்லை. புலி அவனது ஒரு ஆட்டை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றது. அதன் பின்னர் கண்ணன் பொய் பேசக்கூடாது என்பதை புரிந்து கொண்டான். நாம் பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றினால் உண்மை சொல்லும்போதும் நம்ப மாட்டார்கள்.